ஹலோ மக்களே! டார்க் சாக்லேட் ப்ரௌனியோட ஃபுல் ரெசிபி தாங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. நிறைய பேர் என்கிட்ட வந்து ப்ரௌனியோட ப்ரைஸ் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுக்கு வந்து இந்த வீடியோலேயே நான் ஆன்சர் கொடுக்குறேங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னா, என்னுடைய செலவுகளை எல்லாத்தையுமே வந்து நோட் பண்ணிப்பேன். நான் வந்து டார்க் சாக்லேட்டோ அப்படி இல்லைனா கொக்கோ பவுடரோ வாங்குறது வந்து ஒரு ஹோல்சேல் கடையில் தான் போய் வாங்குகிறேன். அதனால் அதை ஃபுல்லாத்தையுமே நோட் பண்ணிப்பேன். நோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து என்னோட கூலி வந்துட்டு 50 ருபீஸ் தான் வந்து அதில் ஆட் பண்ணுவேன். அப்படி போட்டு தாங்க நான் வந்து அந்த ப்ரைஸை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். நீங்களும் வந்துட்டு ஃபஸ்ட்டு உங்களோட செலவுகள் எல்லாத்தையுமே எழுதிட்டு அதுக்கப்புறமா ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா சில பேர் வந்துட்டு வெறும் டார்க் சாக்லேட் ப்ரௌனி மட்டுமே வந்து 450 500க்குலாம் வந்து சேல் பண்ணுறீங்க. எனக்கு தெரிஞ்சு 450 500க்கெல்லாம் ஆகுமா அப்படிங்கிறது வந்து டவுட்டு தான். அந்த ரேஞ்சுக்கெலாம் வந்துட்டு கண்டிப்பாக வந்து இருக்கவே இருக்காதுங்க. கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் வந்துட்டு அதிகமாக வந்து லாபம் வச்சு விற்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்து கண்டிப்பாக அதிகமாக வராது. உங்களோட ப்ரைஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். எல்லோரும் இவ்வளோ போட்டிருக்காங்க நம்மளும் இவ்வளோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. அப்படி நினச்சிங்க அப்படின்னா ஆர்டர்ஸ் வந்து வரவே வராதுங்க. நிறைய பேர் கேட்குறீங்க, நாங்களும் வந்துட்டு இந்த மாதிரி ப்ரௌனியை வீடியோ பார்த்து கற்றுக்கிட்டு சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்லாம் வந்து ஒரு பொண்ணு வந்து எனக்கு இன்ஸ்டாவில் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக நீங்களுமே வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு கொடுக்குற மெஷர்மெண்ட்டை கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறமா வந்து நீங்கள் நிறையா டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் உள்ளவங்களுக்கு செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட ரிலேட்டிவ்ஸ்க்கு கொடுத்து பாருங்கள். அவங்க சொல்கிற ஃபீட்பேக்கை வச்சு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு இன்கமே உங்களுக்குமே கிடைக்கும். நான் வெறும் 1/2 kg 379 ருபீஸ் வித் வந்து ஃப்ரீ ஷிப்பிங்கில் தான் வந்து கொடுத்துட்ருக்கேன். இன்ன வரைக்குமே அதை தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். எப்போவாவது ஆஃபர் போடும்போது 379 தான் நான் ஆஃபர் போடுவேனே தவிர 450 என்னோடய ப்ரௌனி நான் அதுலேருந்து 379 கொடுக்கேன் அப்படிலாம் நான் சொல்லவே மாட்டேங்க. டார்க் சாக்லேட் ப்ரௌனிக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துலாமா? அதோடைய செய்முறையும் எப்படி செய்யணும்னு சொல்லி நான் சொல்லித்தரேங்க. டார்க் சாக்லேட் வந்துட்டு 200 கிராம் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 30 ஆர் 50 கிராம் வந்து மில்க் சாக்லேட்டை வந்து நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள். அதோட டேஸ்ட் வந்து உண்மையாகவே சூப்பராக இருக்குங்க. பட்டர் வந்து நான் 90 கிராம் வந்து எடுப்பேன். நீங்கள் 90 to 100 கிராம்குள்ளே எவ்வளோனாலும் எடுத்துக்கலாம். மைதா 90 கிராம், கொக்கோ பவுடர் 30 கிராம் வந்து எடுத்துக்கோங்க. வெண்ணிலா எசன்ஸ் வந்து 1 டீஸ்பூன் வந்து நான் ஆட் பண்ணுவேன். 2 எக்கு வந்து எடுப்பேன். நான் எந்த விதமான பேக்கிங் சோடாவோ பேக்கிங் பவுடரோ வந்து இதில் ஆட் பண்ண மாட்டேங்க. ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் மட்டும் இதில் வந்து ஆட் பண்ணிப்பேன். 120 கிராம் வந்து சுகர். அதில் நான் என்ன பண்ணுவேன்னா அப்படியே பாதி பாதி வந்துட்டு ஒயிட் சுகர் அண்ட் ப்ரௌன் சுகர் எடுத்து அதை வந்து கிரைண்ட் பண்ணி தான் வந்து நான் அதில் ஆட் பண்ணிப்பேங்க. இதில் நீங்கள் வந்துட்டு எப்படி உங்களுக்கு கிரிங்கிள் டாப் வரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, கிரிங்கிள் டாப்க்குமே நிறைய மெத்தட்ஸ் இருக்குங்க. அதெல்லாம் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் வரும். உங்களுக்கு கிரிங்கிள் டாப்பே வர மாட்டேங்குது அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து அதுக்கான வீடியோவை செப்பரேட்டாக நான் போடுறேன். எனக்குமே ஸ்டார்டிங்கில் கிரிங்கிள் டாப்லாம் வரலங்க. அப்புறமா தான் கற்றுக்கிட்டேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு நான் கொடுத்த இதே மெஷர்மெண்ட்டை வந்து யூஸ் பண்ணி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு என்னோட இன்ஸ்டாகிராமிலுக்கு வந்துட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். அதை ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. இதில் கமெண்ட் பாக்ஸ்லேயும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நான் ஃபாலோ பண்ணுற மெத்தட் இது தாங்க. இதில் வந்து நாட்டு சர்க்கரை வித்து வந்துட்டு ராகி ப்ரௌனி எப்படி பண்ணுவேன்னா, மைதாக்கு பதிலாக ராகியை யூஸ் பண்ணுவேன். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணுவேன். அதோட டேஸ்ட்டுமே வந்து கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்குங்க. நீங்களும் ஒரு டைமாவது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் நான் யூஸ் பண்ணுற மெத்தடு. ஓகேவா? இதே வந்து ரெட் வெல்வெட் ப்ரௌனி அப்படின்னா வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஊற்ற தேவை கிடையாது. ஏன்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ் பண்ணுறது வந்து ஒயிட் சாக்லேட் தானே, அதனால் வந்து தேவை கிடையாது. ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கும் நம்மளோட ப்ரௌனி வேணும் அப்படின்னா கீழே கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் வந்து ஆர்டரை புக் பண்ணிக்கலாங்க. நீங்கள் கொடுத்த உடனே வந்து கண்டிப்பாக என்னால் டெலிவரி பண்ண முடியாது. 1 or 2 டேஸில் வந்து நான் டெலிவரி பண்ணுவேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.